நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. நெல்லை மாவட்டம் ஊத்துமலை மற்றும் நாலுமுக்கு பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை. பல்வேறு பகுதிகளில் வெகு கனமழை பெய்திருப்பதால் உஷார் நிலையில் மாவட்ட நிர்வாகம். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டதால் ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீரில் நெற்பயிர்கள் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை. நாகை, கீழையூர், திருமருகல் பகுதிகளிலும் 5000 ஏக்கர் சம்பா, தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கும் சோகம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனத்திற்கு அலைமோதும் கூட்டத்திற்கு கட்டுப்பாடு. ஸ்பாட் புக்கிங்கில் இனி 30,000 பேருக்கு பதில் 20,000 பேரை மட்டுமே அனுமதிக்க முடியும். பொங்கல் பண்டிகை முடிந்து ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நிறைவு. காத்திருப்போர் பட்டியலில் கூட முன்பதிவு செய்ய முடியாத நிலை. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஆண்டு ஊதியம் 12,000 ரூபாயாக உயர்வு. வாக்காளர் தீவிரத்த பணியாளர் ஊக்கத்தொகை 2,000 ரூபாயாக அதிகரிப்பு. புட்டபர்த்தி சாய்பாபா கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம். 100ஆண்டு விழாவை ஒட்டி சாய்பாபா உருவம் குறித்த நாணயம் தபால் தலையை வெளியிட்டார். ஒருநாள் பயணமாக இன்று பிற்பகல் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கான 21வது தவணை நலநிதியை விடுவிக்கிறார். விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்கும் எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்கள். கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பிரதமர் ஆலோசனை நடத்த வாய்ப்பு. கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்தது கூட்டாட்சி கருத்தியலை சிதைக்கும் செயல். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ராமேஸ்வரத்தில் பள்ளிக்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொலை. காதலிக்க மறுத்ததால் கொன்றதாக இளைஞர் கைது. மாணவி கொலையை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் போராட்டம். பள்ளி சென்ற மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சமூக விரோதிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் அன்புமணி சாடு. தன்னை சந்திக்க வேண்டும் என்று கூறிய திமுக நிர்வாகியின் தந்தையிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக கிளம்பி வருமாறு அழைப்பு விடுத்ததை கேட்டு கண்கலங்கிய நிர்வாகி. நீங்க போட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமே என் கூட நாளைக்கு பதிவு அறிவுறுத்துக்கு நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா? கொஞ்சம் மகன் பேசுறாரு. மகன்கிட்ட கொடுக்குற மகன்கிட்ட சிவகுமார்ட்ட கொடுக்குற பேசுகிறாரு. சென்னையில் படிவங்களை பூர்த்தி செய்யும் வாக்காளர்களுக்கு உதவ 2வது நாளாக உதவி முகாம். ஆர்வத்துடன் பங்கேற்கும் பொதுமக்கள். வாடகை வீட்டிற்கு சென்று 2 மாதங்களுக்குள் அதற்கான ஒப்பந்தத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அபராதம். ஆன்லைனிலோ அல்லது தாசில்தாரிடமோ பதிவு செய்ய வேண்டும்.
தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவில் 2,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன ஓவியம். தங்கத்தால் ஆன கழிப்பறை 101 கோடி ரூபாய்க்கு ஏலம். நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. நெல்லை மாவட்டம் ஊத்துமலை மற்றும் நான்முக்கு பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை. பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை பெய்திருப்பதால் உஷார் நிலையில் மாவட்ட நிர்வாகம். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டதால் ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீரில் நெற்பயிர்கள் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை. நாகை, கீழையூர், திருமருகல் பகுதிகளிலும் 5,000 ஏக்கர் சம்பா, தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கும் சோகம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனத்திற்கு அலைமோதும் கூட்டத்திற்கு கட்டுப்பாடு. ஸ்பாட் புக்கிங்கில் இனி 30,000 பேருக்கு பதில் 20,000 பேரை மட்டுமே அனுமதிக்க முடியும். பொங்கல் பண்டிகை முடிந்து ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நிறைவு. காத்திருப்போர் பட்டியலில் கூட முன்பதிவு செய்ய முடியாத நிலை. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஆண்டு ஊதியம் 12,000 ரூபாயாக உயர்வு. வாக்காளர் தீவிரத்த பணியாளர் ஊக்கத்தொகை 2,000 ரூபாயாக அதிகரிப்பு. புட்டபர்த்தி சாய்பாபா கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம். 100ஆண்டு விழாவை ஒட்டி சாய்பாபா உருவம் குறித்த நாணயம் தபால் தலையில் வெளியிட்டார். ஒருநாள் பயணமாக இன்று பிற்பகல் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கான 21வது தவணை நலநிதியை விடுவிக்கிறார். விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்கும் எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்கள். கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பிரதமர் ஆலோசனை நடத்த வாய்ப்பு. கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்தது கூட்டாட்சி கருத்தியலை சிதைக்கும் செயல். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ராமேஸ்வரத்தில் பள்ளிக்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொலை. காதலிக்க மறுத்ததால் கொன்றதாக இளைஞர் கைது. மாணவி கொலையை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் போராட்டம். பள்ளி சென்ற மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சமூக விரோதிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் அன்புமணி சாடு. தன்னை சந்திக்க வேண்டும் என்று கூறிய திமுக நிர்வாகியின் தந்தையிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக கிளம்பி வருமாறு அழைப்பு விடுத்ததை கேட்டு கண்கலங்கிய நிர்வாகி. நீங்க போட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமே என் கூட நாளைக்கு பதிகள் அறிவுறுத்துக்கு நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா? கொஞ்சம் இருங்க, மகன் பேசுறாரு. மகன்கிட்ட கொடுக்குற மகன்கிட்ட சிவகுமார்ட்ட கொடுக்குற பேசுகிறாரு. சென்னையில் படிவங்களை பூர்த்தி செய்யும் வாக்காளர்களுக்கு உதவ 2வது நாளாக உதவி முகாம். ஆர்வத்துடன் பங்கேற்கும் பொதுமக்கள்.
வாடகை வீட்டிற்கு சென்று 2 மாதங்களுக்குள் அதற்கான ஒப்பந்தத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அபராதம். ஆன்லைனிலோ அல்லது தாசில்தாரிடமோ பதிவு செய்ய வேண்டும். தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவில் 2,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன ஓவியம். தங்கத்தால் ஆன கழிப்பறை 101 கோடி ரூபாய்க்கு ஏலம்.